சிற்றம்பலம். தள நீரைகனி அப்போடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடித்தேனும் தமும் அதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருதிகள் போய மலையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடவினை முற்படுகிரிதல் முப்படை எழுதியும் போதே முப்புறம் எரி செய்த அச்சிவனுடைய ரதம் அச்சை பொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புண மகனிடை பமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கடமணமருள் பெருமா எங்காயும் எனக்கருள் தந்தையும் குலமானவன் ஈசனையாள் கந்தா கரிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புகழியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதபுரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து காஞ்சி புராணத்தில் என்று சித்தீச படலம் பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் குட்டியும். அதன் அடிப்படையில் நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் திரு ஞானசம்பந்த பெருமான் திரு கட்சி ஏகம்பத்திற்குள் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஏகம்பமுடையராக விளங்கக்கூடிய ஏகம்பரநாதரை தரிசித்து இந்த பாடலை பாடுகின்றார். வரம் திகழும் அவுணர் மாநகர் மூன்றுடன் மாய்ந்து அவிய சரம் துறந்து எரியச் செய்த தாழ்சடை சங்கரன் மேய இடம் குறுந்த மல்லிகை கோங்கு மாதவி நல்ல புறா மரபம் திருந்து பைம்பொழில் கட்சி ஏகம்பம் சேர இடர் கடுமை என்று அற்புதமாக பாடுகின்றார் நமது ஞானசம்பந்தர். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், வரங்களையே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். வரம் திகழும் அவுணர் மாநகர். வரத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க அவுணர்கள், வரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர் நம்ம வைத்தியநாத சாமி. அதனாலதான் அன்னைநாத பெருமான் சொன்னாரு, உரத்துறை போத தனியான உன்னை சிறிது ஓத தெரியாது மரத்துறை போலும் அடியேனும் மலத்து இருள் மூடி கெடலாமோ பரத்துறை சீர தவறு வாழ்வே பனித்தடி வாழ்வுற்ற அருள்வோனே வரத்துறை நீத ஒரு சேய வைத்தியநாத பெருமாளை என்று அற்புதமாக நமது அருணைநாத பெருமான் பாடுகின்றார். வரத்துறை நீத ஒரு சேய வைத்தியநாத, வரங்களையே அள்ளி அள்ளி தரக்கூடிய வைத்தியநாத சாமியுடைய பிள்ளையே என்று முருகப்பெருமான நேரத்தில் சொல்றார். அப்ப யாரு கேட்டாலும் எது கேட்டாலும் சிவபெருமான் கொடுப்பாரு அப்படின்னா அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். நமக்கு கேட்க தெரியணும். நாம என்ன கேட்போம் சாமிகிட்ட? வழக்கம் போல எங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணுங்க, என் பேர பேத்தியெல்லாம் நல்லா இருக்கணுங்க அப்படிங்கிற நம்ம சொல்றோம். ஆனா அப்படி கேட்கலாமா அப்படின்னா நம்ம ஞானிகளெல்லாம் அப்படி கேட்க கூடாதுன்னு தான் சொல்றோம். சில இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா நம்ம மனதில் உள்ளதை இறைவனோட ஒப்படைக்கலாம், அது வேற விஷயம். ஆனா கேட்கறது சாமிகிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. இப்ப ஒப்பாக ஒப்பித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கான் அம்மானை அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களை அவரிடம் ஒப்புவிக்க வேண்டும். இப்ப நம்ம உள்கிடக்க என்ன இருக்கோ அந்த சாமிகிட்ட உட்கார்ந்து நம்ம பூஜை ரூம்ல நம்ம அதிக நேரம் இருக்கிறது நம்ம பூஜை ரூம்ல தான் இருக்கணும். ஆனா நம்ம அதிக நேரம் எங்க இருப்போம்? வெளியில தான் இருப்போம். பூஜை ரூம்ல 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரத்துக்கு மேல அங்க உள்ள இருக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். அதிகமாக இருந்து பழகணும். எங்க பூஜை ரூமுக்குள்ள பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பால்கார வேலை வந்துடுவானே, சீக்கிரம் வாங்கி டீயை போடணும், அவங்களை வேற எழுப்பி விடணும், எழுப்பி விட்டு அவங்களுக்கு டீ எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம உள்ள போவோம். ஆமா, அடியில் இப்ப வெள்ளனத்துல பூஜை பண்றோமா, வெள்ளனத்துல யாரும் பால்காரனே வர மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன செய்ய, முதல் நாள் சாயங்காலம் வர்ற பால் வித்துல வச்சுதான் அபிஷேகம் பண்ண வேண்டியது. சாமி உனக்கு இன்னைக்கு இவ்வளவுதான் சாப்பிட்டா அவ கேட்டுக்க வேண்டியதா, வேற வழி இல்லை. பிரச்சில வச்சது அபிஷேகம் பண்ண கூடாதுதான், வேற வழி இல்லை. பால் அபிஷேகம் எப்படியாவது சாமிக்கு பண்ணணுங்கிறதுனால அவன் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதையே
இப்ப ஃப்ரெஷ்ஷா உள்ள பாலை நினைச்சு நாம சாமிக்கு அபிஷேகம். உங்க நினைப்புலதான் எல்லாமே இருக்கு. அதனாலதான் நமக்கு மனிதன் வரும். மனிதன்னா என்ன அர்த்தம்? நினைப்பவன் மனிதன், நினைக்கும் தன்மையுடையவன் தான் மனிதன். அதனால நம்ம அதிக நேரம் இருக்கக்கூடியது எது அப்படின்னா நம்மளுடைய பூஜை அறை என்பதை நாம் வாழ்க்கணும். நமக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு. அடியார்களுக்கு எத்தனை வேலை இருக்கு? உலகத்தில் உள்ளவருக்கு எத்தனை வேலை இருக்கு? அடியார்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு? உலகத்தில் உள்ளவங்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பாப்பா எங்களுக்கு வேலை இருக்கு, காலையில் துவைக்கணும், வைக்கணும், வீட்டுக்கு போகணும், வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், சாப்பாடு செய்யணும், அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நமக்கு எது அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பூஜை அறையில தான் அதிகமான நம்ம நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அளவுக்கு முதல்ல என்ன செய்யணும், அரை நிமிஷத்துல இருந்து ஆரம்பிக்கணும். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத என்று கூறுவதற்கு அரை நிமிஷத்துல ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு நிமிஷம் ஆகி அப்படியே அதிகம் கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தை கொடுக்கணும். அடியார்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னா நிறைய இருக்கு. தவம் இருக்கு, ஜபம் இருக்கு, தியானம் இருக்கு, கோயில் வழிபாடு இருக்கு, தொண்டு இருக்கு. எவ்வளவோ வேலைக்கு நடுவில் நம்ம என்ன செய்வோம், இந்திய தொலைக்காட்சிகளின் முதல் முறையாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதை விடவே மாட்டேங்கிறோம். சார் இன்னைக்கு கரெக்டா வந்துட்டீங்க, வாங்க உள்ள. டெய்லி ஸ்டேட்டஸ்ல போடுறாரு சொற்பொழிவு சொற்பொழிவு, இன்னைக்கு என்னதான் போய் பாத்துருவோம் அப்படின்னு. உட்காருங்க. அங்க பாட்டு போட்டாங்களா, அதனால இங்க வந்தோம். சரி பாப்பா இல்லையா சார்? வீரம் இல்லையா? வீரம் இல்லையா? சரி சரி, முன்னாடி விட வாங்க சார், முன்னாடி விட இப்படி இருக்காரு. நமக்கு தவம் இருக்கு, ஜபம் இருக்கு, தியானம் இருக்கு, கோயில் வழிபாடு இருக்கு, தொண்டு இருக்கு, எத்தனையோ வேலைகளுக்கு நடுவில் நாம என்ன செய்யறோம், உலகாயத்துல உலர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் பூஜை இறை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சும்மா இருந்தா கூட நம்ம என்ன செய்யணும், சும்மா இருந்தா இறை நாமத்தை சொல்லலாம்ல, ஆனா நம்ம சொல்ல மாட்டோம். நம்மளுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் நினைச்சு கண்ணீர் விட்டு நைட்டு உறங்க கூட மாட்டாங்க சில பேர். நிறைய பேருக்கு அப்படின்னு கேட்ட விஷயம் என்னன்னா, சிவா சொல்லுங்க சிவா அப்படின்னு. நைட்டு எல்லாம் உறக்கமே வரமாட்டேங்குது சிவா. ஏன் சிவா? நீங்க உறங்க படுத்திருக்கிறதுனாலதான் உங்களுக்கு உறக்க மாட்டேங்குது, அதனால நீங்க உட்கார்ந்துருங்க, கண்டிப்பா உறக்க வரும் அப்படின்னு நான் நிறைய தான் சொல்லியிருக்கேன். உட்கார்ந்தாலும் உறக்க வர மாட்டேங்குது அப்படின்னா என்ன? அப்ப ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஆமா, பிள்ளைகளை நினைச்சு வேதனைப்படவா, கணவனால நினைச்சு வேதனைப்படவா, இந்த சூழ்நிலையில எல்லாம் நினைச்சு நினைச்சு அந்த இதுலயே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தூக்கி எரிஞ்சிட்டு இறைவனை நினைச்சிட்டோம் அப்படின்னா மற்ற துன்பங்களை எல்லாம் சிவபெருமான் என்ன செஞ்சிருவாரு, அதை ஒரு நிமிடத்தில் இந்த ஒரு உண்மை மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். எந்த உண்மை? எல்லாத்தையும் இறைவன் பார்த்துக்கிடுவாரு, நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சாமிகிட்ட ஒப்படைத்து விட்டு நம்முடைய வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா அவன் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் அவன் செய்யணும்னு சொல்லிட்டோம்னா அவர் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? எல்லாம் ஏன் செய்யலுங்க, இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன் தெரியுமான்னு முடிஞ்சிருச்சு. அப்ப நீயே பார்த்துக்க போ உன் குடும்பத்தை அப்படின்னு சிவபெருமான் விட்டுறாரு. உங்களுக்கு அதனால வரங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய சிவபெருமானிடம் அவுணர்களாகிய எல்லோரும் என்ன செய்வாங்க, போய் வரங்களை எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி அந்த முப்புறத்தை எரிக்கின்ற முப்புறத்தில் உள்ள அசுரர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, சிவபூஜை செய்தார்கள். ஒருத்தர் கூட என்ன செய்யல, சிவபூஜை விடல. அந்த அளவுக்கு எண்ணில்லாத அசுரர்கள் அங்க 3 முப்புறத்திலும் இருந்தாங்க. ஏற்கனவே நான் போனோட்ட சொன்னேன், அசுர தேவர்கள் எல்லாம் சிவபூஜை செய்கின்றவர்கள் தேவர்களை துன்புறுத்தினார்கள். சிவபூஜை பண்றவங்க மற்றவங்களை துன்புறுத்தலாமா? எவ்வளவு பெரிய பாவம். அப்படி துன்புறுத்திய காரணத்தினால் அவர்கள் எல்லாம் போய் சிவபெருமானிடம் போய் முறையிட்டார். சாமி, எங்க துன்பம் தாங்க முடியல சாமி, அவர் சிவபூஜை பண்ணிக்கிட்டு எங்களை ரொம்ப பாடா படுத்துறாங்க சாமி அப்படின்னாங்க. உடனே சாமி போயிட்டு வாங்க அப்படின்னாரு. லேசா அப்படி எப்பயுமே பாத்தீங்கன்னா சாமி கருணை உடையவராக தான் இருப்பார். எந்த உயிரையும் தண்டிக்கணும்னு நினைக்கவே மாட்டார். எடுத்ததுமே ஒருத்தவங்க வேண்டதுமே உடனே போய் அவங்களுக்கு போய் தண்டனை கொடுத்துட மாட்டார். சாதாரண இந்த சட்டத்திலேயே தண்டனை உடனே கிடையாது. ஜெயில போட்டு என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் பக்குவப்படுத்தி அந்த உயிரை திருத்துவாங்க. அதே போலதான் சாமி அப்படிதான், உடனே தண்டனைலாம் கொடுக்க மாட்டார். ரெண்டாவது அவர் கொடுக்கறது தண்டனையும் கிடையாது, அது ஒரு செலுத்துறது கருணை. ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. அன்பால் சொல்லி திருத்துவது அறக்கருணை, அடித்து திருத்துவது மரக்கருணை. அடிச்சு திருத்துற அளவுக்கு அசுரர்களுக்கு தான் அடித்து திருத்துது. நம்மளே போன்ற ஆன்மாக்கள் எல்லாம் எப்படி செய்வாராம், அறக்கருணை செலுத்து.
அப்படி எண்ணில்லாத அசுரர்கள் எல்லாம் போய் ரொம்ப துன்புறுத்தினார்கள் தேவர்களை. தேவர்கள் எல்லாம் சிவனோட போய் முறையிட்டார்கள். உடனே சாமி பார்த்தாரு. ஏன் சாமியால ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னா, சாமி நினைச்சாருன்னா உடனே செஞ்சிருக்கலாம்ல. ஏன் செய்யல அப்படின்னா, அவர்கள் சிவபூஜை செய்த காரணத்தினால், அங்கே தவம் இருந்த காரணத்தினால் சிவம் அங்க என்ன செய்ய முடியல, போய் ஒண்ணும் செய்ய முடியல. ஆகையினால் சிவபெருமான் கொஞ்சம் வெயிட் பண்ணாரு. உடனே விஷ்ணுவை அழைத்தார். தவத்தை கலைப்பாயாக என்று சொன்னதுமே உடனே அவர் புத்த வேடம் கொண்டு போய் அத்தனை பேர்ட்டையும் எண்ணில்லாத அசுரர்கள்ட்ட போய், நீங்களே கடவுள், உங்களுக்கு நீங்க எதுக்கு சிவ பூஜை பண்ணணும்னாரு. அத்தனை பேரும் கைவிட்டார். அந்த 3 அசுரர்களை தவிர மற்ற எல்லாருமே கைவிட்டார். கமலாசன், அருகாசன், வித்யுன்மாலி என்கின்ற 3 அசுரர்கள் மட்டும் எண்ணில்லாத விடாம சிவ பூஜை கடைசி வரையும். தம்பிய கணசா இன்னைக்கு அவனுக்கு ரொம்ப டியூட்டி இருக்கு அடிச்சீங்களா? சரி, எண்ணில்லாத அசுரர்கள் எல்லாம் அழிந்தார்கள். 3 அசுரர்கள் மட்டும் உயிரோடு இருந்தார்கள். கமலாசன், தாரகாசன், வித்யுன்மாலி என்கின்ற 3 அசுரர்களுக்கு மட்டும் சாமி என்ன பண்ணாரு, அவர்களுக்கு அருள் செய்தார். ஏன்னா விடாம சிவபூஜை செஞ்சதுனால 3 புறங்கள் எரித்து அன்று 3ருக்கு அருள் செய்தார் என்று ஞானசம்பந்த பெருமான் கூறுவதற்காக அந்த 3 புறத்தில் உள்ள கோட்டையில 3 அசுரர்களை மட்டும் சிவபெருமான் அவர்களுக்கு அருள் கொடுத்தார். 2 பேரை துவாரபாலகராக கோயில் வெளியிலையும், ஒரு வேற சாமிக்கு முன்னாடி உள்ள நந்தி இருக்காரு பாருங்க, குடமுல நந்தியாகவும். அப்படி அவர்களுக்கு அருள் செய்த காரணத்தினால் அந்த முப்புறத்தை என்ன செஞ்சாராம், சாமி சிரிச்சு அழிச்சாராம். நாம சாமி சிரிக்கிற நேரத்துல எத்தனையோ யுகங்கள்லாம் தோன்றி மறைஞ்சிடும். அசுடன் மாநகர் திகழும் அவுணர் மாநகர் 3உடன் மாய்ந்து அவிய. அந்த 3 கோட்டை சொன்ன பார்த்தீங்களா, அந்த 3உடன் சேர்ந்து அந்த அவுணர்களும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, அழிந்தார்கள் என்று இந்த இடத்துல சொல்றார். சிரமாய்ந்து எரிய செய்த தாழ் சடை சங்கரன் மேய இடம். சிவருமனுக்கு ஜடாமை ரொம்ப முக்கியமான ஒரு தாழ் சடை. அந்த சடை வந்து எப்படிமா அப்படி விரிந்த சடையா இருக்கும், தாழ்ந்த சடையா இருக்கும். அந்த கங்கையை எடுத்து தலையில் வைக்கும் போது சாமிக்கு தாழ்ந்த சடை. மற்ற நேரத்துல சிவபெருமான் நடனம் ஆடும்போது அவருக்கு விரிசடை. விரிசடை கடவுள்னே சிவபெருமானுக்கு பேர். அந்த ஜடாமுடி எண்ணில்லாத ஆற்றல்களை குறிக்கக்கூடியது அந்த ஜடாமுடி. ஏற்கனவே கங்கையை தூக்கி தலையில் வைத்தது, சந்திரனை தூக்கி தலையில் வைத்தது, இது எல்லாமே சாமிக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த சிவபுராணத்துல சொல்லுங்க பார்ப்போம், 2வது வரியை சொல்லுங்க. பிஞ்சகன் அப்படின்னு ஒரு பேர் வரும். பிஞ்சகன் புறத்தாருக்கு சேவந்தன் பூங்கலவர்கள் கரம் குவிவார் உள்மகிழும் பொன்கலவர்கள் சிரம் குவிவார் உள்மகிழும் சீரோன்கலவர்கள். அதுக்கு முன்னாடி இல்ல, முதல்ல நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகம் ஆகி நின்ற அன்பிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வாழ்க, பிறப்பருக்கும் பிஜகன் என்ன அர்த்தம், பிஜகன்னா தலைக்கோலம் கொண்டவன் அர்த்தம். சிவபெருமான் தலைக்கோலம் கொண்ட. வேற எந்த சாமிக்கு இப்படி ஒரு அமைப்பே கிடையாது. சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு. தலைக்கோலம் கொண்ட சிவபெருமான் சிரம் ஆய்ந்து எரிய செய்த தாழ் சடை சங்கரன் மேய இடம். இந்த இடத்துல சங்கரன் மேய இடம்னா சிவபெருமான் எப்போதும் விளங்கி தோன்றுகின்ற இந்த ஒரு இடத்துக்கு இந்த இடத்துல சங்கரன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் இப்போதைக்கு தேவை என்னன்னா சுகம். இப்ப ஒருத்தவங்க நீங்க போய் பார்க்க போறீங்க, என்னங்க சுகமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? என்னங்க நீங்க ரொம்ப நாளா தலைவலிங்க துன்பப்பட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் வெளியில கேட்டுதான் வந்து நம்மகிட்ட கேட்காம அப்படின்னு செலுத்துவாங்க. மனசுக்குள்ள நினைச்சுக்கிடுவாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்க வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். போகும்போது இவங்க போகும்போது, அதாவது ஒருத்தவங்க விசாரிக்க போகும்போது என்ன செய்வாங்கன்னா, போகும்போது நீங்க சுகமா இருக்கீங்களா, வீட்டுல நல்லா சுகமா இருக்காங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி இப்ப சுகம் செய்யணும் அப்படின்னா அதுக்குரிய கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். சங்கரன் அப்படின்னா என்னது, சங் அப்படின்னா என்ன அர்த்தம், சுகம். கரன் என்ன கொடுப்பவன் அர்த்தம். சுகத்தை கொடுப்பவன் சங்கரன். நிறைய பாடல்கள சங்கரன் சங்கரன் தேவாரத்துல முழுவதும் வருது. கொஞ்சம் நேரம் சங்கர போனட்ட கூட சொன்னேன், சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ. அதோட நம்ம திருமுறை பாடும்போது இதை கண்டிப்பா கடைசி
இந்த பாடலை பாடுறோம். அதே மாதிரி பொன்னம்பல பதியத்தையும் நம்ம பாடுறோம். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலவிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலவிலர் ஆகிலும் குலத்திற்கேற்பதோ நல மிக கொடுப்பது நமச்சிவாயவே அப்படின்னாரு. அப்ப நலத்தை கொடுக்கணும்னு அங்க என்ன சொல்றாரு? சங்கரன் அப்படிங்கிறாரு. வாங்க சார். பொங்கல் முடிஞ்சதா? பொங்கல் முடிஞ்சிச்சா? அன்னைக்கு பொங்கல் முடிஞ்சிச்சா? சரி. சலமிலன் சங்கரன் சார்ந்தவருக்கு அல்லால் நலமிலன். அப்ப சார்ந்தவருக்கு நலத்தை கொடுக்க மாட்டாரா? இல்ல, அவர் எல்லாத்துக்கும் நலம் கொடுப்பாரு. ஆனா தன்னை அடைந்தவர்களுக்கு தன்னை அடைந்தால் வினை தீர்ப்பதென்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான். யாரு சிவபெருமான சரணாகதி அடைகின்றார்களோ அவர்களுடைய வினையை தீர்ப்பது சிவபெருமானுக்கு மிகப்பெரிய கடன். நம்ம எதனால பிறப்பு வருது அப்படின்னா வினையினாலதான் நமக்கு பிறப்பு வருது. அந்த வினை இல்லாம செஞ்சிட்டோம்னா நமக்கு பிறப்பு வராது. அப்படிப்பட்ட வினையை நீக்கக்கூடிய ஒரே சாமியார்னா சிவபெருமான் கொடுத்துருக்கான். ஏன் அப்படின்னா எல்லா தெய்வத்துக்குமே வினை இருக்கு. பெருமாளுக்கு இருக்கு, பிரம்மாவுக்கு இருக்கு, 33 கோடி தேவர்களுக்கும் வினை இருக்கு. அப்ப வினை நீக்கம் செய்யக்கூடிய ஒரே பெருமான் யாருன்னா சிவபெருமான் ஒருவர்தான். அதனால அவரை போய் நாம் சார்ந்தோம் என்று சொன்னால், அதனாலதான் பல இடங்கள்ல அந்த வினையை மாற்றுவதற்கு என்ன செய்யறாருன்னா சாமி நம்ம வினையை ஒத்து இருக்குமாறு செய்யறாரு. நல்வினையும் தீவினையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய தன்மை எந்த உயிருக்கு வருகின்றதோ அவர்கள் என்ன செய்வாங்க? சீக்கிரம் அந்த பிரிவிலிருந்து தப்பி விடுவார்கள். அதனாலதான் மாணிக்கவாச பெருமான் சொல்லும் போது என் வினை ஒத்த பின் கணக்கில்லாத கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குண்டில்லைங்கிறால. அப்ப வினை ஒத்து போகணும். நல்வினையும் தீவினையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வரணும். நமக்கு கொஞ்சம் துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தாங்க முடியல சிவா, எங்க வீட்டுக்கு நீங்க வந்து பாருங்க அப்படிங்கிறாங்க நிறைய பேர். எல்லாமே இன்பம் வரும், துன்பம் வரும், எல்லாமே எது வரைக்கும் வரும் அப்படின்னா இறப்பு வரைக்கும் வரும். ஏன்னா நம்ம மனிதனை பிறந்துட்டோமா, அதனாலதான் ஞானிகள் எல்லாம் பிறப்பு வேண்டாம்னு கேட்டாங்க. இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஒரு வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கடனை அப்பதான் அடைச்சு முடிப்பாங்க, அப்பாட அப்படியே ரிலாக்ஸ் ஆவாங்க. அடுத்த நிமிஷம் ஏதாவது ஒரு வழியில துன்பம். அந்த துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி அப்படியே இன்பம் அவங்களை தேடி வரும். இப்ப சாதாரண திரைப்படங்களே நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரும் சீரியல்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியல் பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆளு அன்னைக்கு அடின்னு ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், மூசுன்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. என்னது அழுகுறீங்க அப்படின்னு. இல்லப்பா அந்த நாடகத்துல அவரை கூப்பிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னாரு. அவரை கூட்டு போற நீங்களே கவலைப்படுறீங்க என்னன்னு அதுக்குள்ளே போயிட்டேன்ப்பா, எனக்கு அந்த நாடகத்தை பார்த்ததுல எனக்கு ரொம்ப பீடிக்கா இருக்கும் அப்படின்னாங்க. அப்படி எப்படி உள்ள போயிருக்காங்க பாருங்க. அது அவங்களுக்கு எவ்வளவு. அடுத்த நிமிஷம் பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நாடகத்தை அழுது முடிச்சவே அடுத்த நிமிஷம் என்ன அவங்க பிள்ளைனால அவங்களுக்கு சிரிப்பு வருது. ஒரு இன்பம் ஒரு துன்பம், ஒரு இன்பம் துன்பம், இப்படி மாறி 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 வந்துட்டே இருக்கு. இதுல இருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி யாருன்னா சிவபெருமானை சார்ந்தால் வழிய நம்ம அந்த இதுல இருந்து நாம நீங்க முடியாது. அது சொல்ற சங்கரன் மேய இடம். சங்கரன் தாயும் நீயே தந்தையும் நீயே சங்கரனே அடியேன். இப்ப அயவரோட சங்கர நாராயணன் எப்படி சரியான பேர், உண்மையிலே நல்ல பேர் வச்சிருக்காங்க. நாராயணன் சிவபெருமான் பேர் தான் சங்கரன். சங்கரனே அடியேன் ஆயு நின்பால் அன்பு செய்வால் ஆதரிக்கின்றது உண்டு. ஆயமாய காயம் தன்னுள் ஐவ நின்று ஒன்றொட்டார் அப்படின்னு அந்த பதியம் வரும். ரொம்ப நீ அந்த பதியத்தை போய் பாடி பாருங்க. இந்த பதியத்தை சொன்னோம்னா அதுக்கு விளக்கம் சொல்லி அதுல ஒரு 1/2 மணி நேரம் ஓடிடும். அதனால சங்கரன்ங்கிற ஒரு சொல்லு ரொம்ப முக்கியமான சொல்லு. அது பல இடங்கள்ல அவர் சொல்றாரு. இலங்கை மன்னன் எடுத்து அடுக்கன் மேல் தலங்குள் கால்வீரர் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்குள் நாமும் நமச்சிவாய. பல இடங்கள்ல சொல்றாரு சங்கரன் அப்படிங்கிறது. சங்கரன் ஊன்றலும் அப்படின்னாரு. ராவன் அப்படி தூக்கும் போது சாமி என்ன பண்ணாராம், ரொம்ப ஒண்ணுலாம் செய்யலையாம், பிடிச்சி அவரை 2 கையும் பிடிச்செல்லாம் தூக்கலையாம், லேச கால் விரல் அப்படி லேச ஒரு பிரஸ் பண்ணாராம் சாமி. சங்கரன் ஊன்றணும். எதனால? அந்த கால் விரலினால ஊன்றினாரு. அதை துடிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே சாமி அவருக்கு எண்ணில்லாத என்ன செஞ்சாரு, அவரு சாமகானம் பாடிய காரணத்தினால் அவருக்கு எல்லையில்லாத அருளை செய்தாள் என்றெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சரி, அப்படி சங்கரன் மேய இடம் எது என்று கேட்டால் குருந்தம், மல்லிகை, கோங்கு, அப்புறம் மா, அப்புறம் குரா, மரவம், இப்படி எண்ணற்ற சோலைகளாக விளங்கக்கூடிய கச்சி மாநகரத்துல இப்படி இத்தனை மலர்களால் சூழப்பட்ட ஒரு இடம் இந்த கச்சி மாநகரம்
அப்படின்னு இந்த பாட்டுல ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. குருந்தம், மல்லிகை. சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச மலர்னா எதுன்னா, சிவபெருமானுக்கு விருப்பம்லாம் கிடையாது. ஆனா நம்ம அருளாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தலையாய மலர் எதுன்னா கொன்றை. கொன்றை, அதுக்கப்புறம் தாமரை. இது ரெண்டும் வந்து ரொம்ப சிறப்பு மலர். அதுக்கப்புறம் அதுலயும் கொஞ்சம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் எது இருக்கு அப்படின்னா 8 அஷ்ட மலர்கள். மல்லிகை, செவ்வரளி, அப்புறம் பாதிரி, ஊமத்தம். ஊமத்தம் ஊமத்தம் ரொம்ப சிறப்பு. இந்த அட்ட புஷ்பத்துல அது வந்துடும். ஊமத்தம், அப்புறம் நீலோத்பலம், இதெல்லாம் வந்து அட்ட புஷ்பங்கள்ல வந்துடும். நந்தியாவத்தம், இப்படி 8 மலர்கள் எதுக்காக நம்ம சாமி கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த 8 மலர்களில் 8 மலர் எதுக்காக சாமிகிட்ட நம்ம டெய்லி அர்ச்சனை பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய 8 விதமான கெட்ட குணங்களை சாமிகிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கும். காமம், கோபம், மதம், ஆச்சரியம், களவு, கொலை, இது எல்லாத்தையுமே என்ன செய்யறோம், நம்ம சாமிகிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடும். அன்றாட நம்ம வழிபாடு பண்ண நம்முடைய கெட்ட குணங்களை எல்லாம் கொண்டு போய் கொண்டே போகும். நல்லது மட்டும் நான் வச்சுக்கிறேன் சாமி, கெட்டதை நீயே வச்சுக்கோ சாமி. எல்லாத்தையுமே நீங்க செய்யக்கூடிய எல்லா வினைகளையுமே சிவபெருமானிடம் ஒப்படைக்கும். நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானும் இதற்கு நாயகமே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். தீமை நன்மை முழுதும் நீ அப்படின்னாரு ஒரு பாட்டுல. தீமை நன்மை முழுதும். இப்படி எல்லாமே அவரிடம் ஒப்படைத்து விட்டால் சிவபெருமானே எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவாரு, அதுல வரக்கூடிய நன்மை தீமை எல்லாம் சிவபெருமானே பார்த்துக்குவாரு. நானே செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்குரிய வினைப்பயனை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். அதனாலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் என்ன செய்யணும், சிவபெருமான் திருவருள் என்று நாம் செய்ய வேண்டும். சரி, திருந்து பைமொழியில் கட்சி ஏகம்பம் சேர அந்த சோலைகளால் சூழப்பட்ட, மல்லிகையால் சூழப்பட்ட, குருந்த மரத்தினால் சூழப்பட்ட, அப்புறம் மாவினால் சூழப்பட்ட, புறா மரத்தினால் சூழப்பட்ட அந்த கட்சி மாநகரத்தில் போய் நாம் சேர்ந்து அந்த கட்சி ஏகம்பநாதரை தொழுதோம் என்று சொன்னால் நம்மளுடைய இடர் கெடும் என்று இந்த பாடலில் மிக அற்புதமாக யார் சொல்றா, நமது ஞானசம்பந்தர் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு சித்தீச படலம் பற்றி நம்ம பார்க்க போறோம். இது என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நம்ம என்ன படலம் பற்றி பார்த்தோம், அயோரோகண படலம் பற்றி பார்த்தோம். இப்ப சித்தீச படலத்துல என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, கம்பை மா நதியின் கரை பெரும் காதல் கூர்த்தவம் ஆற்றுமால் வரை கொம்பு மஞ்சளின் காப்பணிந்து, அம்பாள் என்ன செஞ்சாங்கன்னா நேர கைலாய மலையில இருந்து நேர கீழே வந்து பார்த்தாங்க. எங்கேயுமே எது இல்லை, சிவலிங்கம் இல்லை. சாமி என்ன சொல்லிட்டாரு, கீழே போய் சவம் செய்ப்பா, சவம் செஞ்சு நீ என்னை பூசிப்பாயாகன்னு சிவபெருமான் அனுப்பி விட்டாரு. 32 அரங்கள் வளர்த்து நீ பூஜை செய்யின்னு சொன்னது. உடனே நேரம் அம்பாள் எங்க இருந்தாங்க, கைலாயத்திலிருந்து நேர கீழே வந்தாங்க. பார்த்தாங்க, சுத்தி பார்த்தாங்க, எங்கேயுமே இல்லை. உடனே 5 எழுத்தை நெஞ்சில் அழுத்தினார். 5 எழுத்துல என்னது, எல்லாரும் சொல்றீங்களா? ஏதோ சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கோம், இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், இனிமேலும் சொல்லிடுவோம். கட்டாயம் சொல்லணும். காலையில எந்திரி, அதுக்காக சாமி 5 விரல கொடுத்துருக்காரு. 5 எழுத்து ஞாபகம் வருது, 5 5 கொடுத்துருக்காரு. இந்த கையில 5, இந்த கையில 5. காலை பார்த்தா இந்த காலில் 5, இந்த காலில் 5. நமக்கு அப்படி கொடுத்துமே நம்ம என்ன செஞ்சிடறோம், வளர்த்துறோம். காலைல 5 காப்பி எங்க, சில பேர் டம்மரை தூக்கி டம்முன்னு போடுவாங்க. காப்பி எங்க சொல்லிக்கிட்டே இருக்க அடிமா. அதுலயும் இப்ப பிள்ளைகள் எல்லாம் வந்து காலையில எழுப்பவே முடிய மாட்டேங்குது, பரீட்சை லீவு. அதனால காலையில யாரும் 10 மணி வரைக்கும் நீ பக்கத்து நீ எழுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிவாங்க. எழுப்பி டீயை குடி, காலையில் டீயை குடிச்சிட்டு படுத்துக்கூடா அப்படின்னா, என்ன எது குடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ட்டு வளர்க்குறாங்க. அப்படி நிலைமை ஆகி போச்சு. சரி, அப்படி அம்பாள் கீழே வந்தாங்க. அந்த 5 எழுத்தை நெஞ்சில் அழுத்தினார்கள். அங்கே சிவலிங்கம் தோன்றியது. உடனே அம்பாள் என்ன செஞ்சாங்க, சிவபூஜை செய்ய ஆரம்பித்தார். அங்க நேரம் அந்த கரை பெறும் காதலால் கூறுதமும் ஆற்று மணலினால் பிடித்து என்ன செய்தார்கள், அம்பாள் சிவபூஜை செய்தார்கள். அப்பொழுது கொம்பு மஞ்சளின் காப்பணிந்து மெய்க்குளிர ஆழ்நீர் மனம் மஞ்சள் காப்பணிந்தாங்க அம்பாள் வந்து. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மஞ்சள் நாம பூசலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிகின்ற. மஞ்சள் காப்பணிந்து மெய்க்குளிர ஆடும் நீர் மனம் கமல தென் பம்பு மஞ்சள் நீர் நதி. அந்த நதி வந்து மஞ்சள் நதியா ஓடும். அந்த கம்பை நீர் வந்து மஞ்சள் கலரா ஓடும். ஏன்னா அம்பாள் வந்து அந்த மஞ்சள் காப்பணிந்து சிவபூஜை செய்கின்ற காரணத்தினால்
இப்ப மஞ்சள் வந்து ரொம்ப முக்கியமானது. பெண்கள் வந்து கட்டாயம் என்ன செய்யணும்? மஞ்சள். இப்ப யாரையாவது மஞ்சள் பூச சொல்லுங்க பார்ப்போம். அதுலயும் அதுலயும் பிள்ளைகள் வந்து கண்டிப்பா மஞ்சள். இல்ல நான் முகம் வெள்ளையா இருக்கணும். எல்லாரும் என்ன செய்றாங்க? முகம் வெள்ளையா இருக்கணும். தயவு செய்து யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, மஞ்சளை மட்டும் பூச சொல்லிடாதீங்க. நீங்க பூசுறீங்களா? ரைட். எல்லாரும் பூசணும். கட்டாயம் என்ன செய்யணும்? மஞ்சள் பூசிதான் இருக்கணும். ஏன் அப்படின்னா பெண்களுடைய உடம்பு வந்து எப்போதுமே நச்சுத்தன்மை உடையது. மறந்துடக்கூடாது. பெண்களுடைய உடம்பு நச்சுத்தன்மை உடையது. கணவனார் அருகில் இருக்கும்போது அவருக்கு அந்த விஷத்தன்மை போகாமல் இருப்பதற்காக பெண்கள் என்ன செய்யணும்? மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். மஞ்சள் ரொம்ப முக்கியமானது. விஷத்தையும் எடுத்துரும். அந்த அளவுக்கு சிறப்பானது மஞ்சள். ஆற்றில் மணங்கமல பம்பு மஞ்சள் நீர் நதி புடை பறந்து சேரலும் பாய்புணர் சடை எம்பிரான் அருள் பொங்கும் ஓகையின் லிங்கமாய் அவன் எழுந்து தோன்றினான். உடனே அந்த மஞ்சள் காப்பு பிடிச்சி ஆட்டு மணலை பிடிச்சாங்க. உடனே சிவலிங்கமாக சுவாமி எழுந்து அருளினார். அந்த இடம் தான் இந்த அப்படி ஆட்டு மணல பிடிச்சாங்க பாத்தீங்களா? முதல் ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு, ரெண்டாவது ஆட்டு மணல்ல பிடிச்சாங்க பாருங்க, அது ஒரு சிவலிங்கமாக தோன்றியது. அது தோன்றிய கூடு கொள்கையால் குழவு மஞ்சள் நீர் பூத்தன் என்று பெயர். அப்ப அந்த இடத்துக்கு அந்த சாமிக்கு என்ன பேரு? மஞ்சள் நீர் பூத்தன் என்று பெயர். சாமிக்கு பூத்தன் ஒரு பேர் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது வந்து கூத்தன், தில்லையில் கூத்தனே தென்பாண்டி தில்லையில கூத்தாடுறாரு, தென்பாண்டியில நட்டம் ஆடுறாரு. இதுல என்ன பொருள் இருக்கு? தில்லையிலையும் ஆடுறாரு, மதுரையிலும் நடனம் ஆடுறாரு, தில்லையில கூத்தனா இருக்காரு, தென்பாண்டி நாட்டனா இருக்காரு. தில்லையில சாமி இடது பாதத்தை தூக்கி ஆடுறாரு, தென்னாட்டுல மதுரையில என்ன செய்யறாரு? பாதத்தை மாத்தி நடனம் ஆடுறாரு. உள்ளதான் இந்த எப்படி எடுத்திருக்க? சரி. இப்ப இடது பாதத்தை தூக்கி நடனம் வர்றது பாத்தீங்களா? அதுக்கு என்னன்னா, இடது பாதம் சிவஞானம் என்று பெயர், வலது பாதம் சிவம் என்று பெயர். வலது பாதத்துல யார் இருக்கா? சிவபெருமான் இருக்காரு. இடது பாதத்துல அம்பாள் இருக்காங்க. சிதம்பரத்துல போனீங்கன்னா சாமி இடது பாதத்தை தூக்கி இப்படி நடனம் ஆடுறாரா? அது என்ன அர்த்தம்? சிவஞானம் அப்படின்னு அர்த்தம். வலது பாதத்தை தூக்கி மதுரையில் நடனம் ஆடுறது சிவம்னு அர்த்தம். நீங்க சிதம்பரத்துல போய் தரிசனம் செய்தால் உங்களுக்கு சிவஞானம் விளையும். அதே இது மதுரையில வந்து நீங்க தரிசனம் செய்தால் உங்களுக்கு சிவமே கிடைச்சிடும். மதுரைக்கு போனா சிவபெருமான் தன்னையே கொடுத்துருவாங்க. உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு வேணுமா? வா 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 அப்படின்னு சாமி என்ன செய்வாரு? ஆனா யாராவது போறோமா? இந்ததான் இருக்கு மதுரை 2 மணி நேரம். எங்களுக்கு முக்கியமான ஜோடி இருக்குங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா மதுரைக்கு போயிருவாங்க. அங்க சாமி வரிசையில் நிக்கிறது நிக்க முடியாது. வரிசையில் நிக்கிறது இல்ல, போவாங்க, விறுவிறுன்னு போவாங்க. அம்பாள் சன்னதி வழக்கம் போல கூட்டமா இருக்கும். மீனாட்சி மாசம் எப்பயுமே பயங்கர கூட்டமா. சரி, அம்பாளை பேரை வந்து பாத்துக்கிடுவோம். முதல்ல சாமியை வணங்கிட்டு வந்துடும். அங்க போனது 10 நிமிஷத்துல சாமி பார்த்துட்டு வந்துருவாங்க. இங்க வந்து வரிசை நிக்கிறது, நாங்க கோயில் பார்த்துட்டோமே அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு வெளியில ஓடி வந்துருவாங்க. சிலவர் என்ன செய்வாங்கன்னா வெளியில என்ன எங்க நாங்க போனோம், வெளியில இருந்து பார்த்தாரு அம்பலா எங்களுக்காக காட்சி கொடுத்தாரு அப்படின்ட்டு சாமி. அது வரிசையில நிக்கிறதுக்கு அவங்களால முடியாது. ஒரு 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. பொது தரிசனத்துல போனா சிறப்பு தரிசனத்துல போனா 1/2 மணி நேரத்துல பார்க்கலாம். ஒரு 100 ரூபாய் கட்டணும். ஆனா அப்படி போக கூடாது. சிறப்பு தரிசனத்துல போடுவான் அளவுக்கு நீங்க போய்யா சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த 3 மணி நேரத்துல நீங்க சிவப்பு கோயிலுக்குள்ள இருக்கீங்களா? அது எவ்வளவு பெரிய சிறப்பு. அதை பாருங்க. கோயிலுக்குள்ள இருக்கோம்ல ஒரு 3 மணி நேரம், வெளியில இருக்கிறத காட்டிலும் கோயிலுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு சிறப்பு. அந்த நேரத்துல அமைச்சியாத்தி சொல்லிட்டு இருப்பீங்க, ஒரு அடியாரோட பேசிக்கிட்டு இருப்பீங்க, சாமியை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருப்பீங்க. இதே இது வெளியில இருந்தா என்ன செய்யும்? புரோட்டா எப்பங்க ரெடி ஆகும்? டக்குனு புரோட்டா ரெடி பண்ணுவீங்க, காலத்தை சாப்பிட்டு ஊருக்கு போறோம் அப்படிங்க, இல்ல தோசை ரெடி ஆயிடுச்சு கேட்பீங்க. சொல்லுங்க பாப்போம். அதான் அதனால அந்த நேரத்தை நாம வந்து இறைப்பொழுதாக நாம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அதுல வந்து ரொம்ப முக்கியமான தலம் அது துவாதசாந்த தலம் என்று பெயர். மதுரை வந்து துவாத 12 பெருவில சாமி இந்த இடத்துல துவாதசாந்த தலம் வந்து இந்த இடத்துல இருக்கு. உடனே ஸ்கேல் எடுத்துறாங்க. 12 அங்கம் ஸ்கேல் எடுத்து அழகா வச்சு 12 பெருவில இந்த இடத்துல மதுரையில சாமி என்ன செய்யறாரு? கால் மாறி நடனம் ஆடி இருக்காரு. அங்க தன்னையே தரக்கூடிய பெருமானாக அங்கே விளங்குகின்ற. ஆகையினாலே நாம என்ன செய்யணும்? அதுக்கெல்லாம் உடனே முடியாது. அந்த மூலாதாரத்துல இருந்து குண்டலினி சக்தியை எழுப்பி மூலாதாரம், சிட்டாதாரம், அணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்சா என்கின்ற தளத்துல இந்த இடத்துல நடு மண்டையில உச்சி உடைஞ்சு
அப்படி வெளியில உயிர் போய் நேர துவாசாதத்தை போய் அடையணும். அதுக்குதான் இந்த விநாயகர்கள் பாடல்கள் அடிக்கடி பாடணுங்கிறது. விநாயகர்கள் யாரு பாடிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கபாலம் கண்டிப்பாக பிடிக்கும். மத்த எந்த வழியா உயிர் போனாலும் பிறப்பு சில பார்த்தீங்கன்னா இறக்கும்போது இப்படி கண்ணை திறந்த மாதிரி அப்ப அவங்க உயிர் வந்து கண்ணுலயே போகுதுன்னு அர்த்தம். சில பேர் பாத்தீங்கன்னா மனஜலம் போய்கிட்டே இருக்கும், இறக்கும் போது மனஜலம் போய்கிட்டே இருந்துச்சுன்னா உயிர் அது வழியே போகுதுன்னு அர்த்தம். சில பேர் வாய் திறந்த மாதிரியே இறப்பாங்க, வாய் வழி போகுதுன்னு அர்த்தம். சில பேர் மூக்கு வழியே போகும். ஒன்னுலே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. அப்ப சொல்லுங்க, இந்த 9 வாசல் வழியே உயிர் போச்சுன்னா கண்டிப்பாக பிறப்பு வந்தே தீரும். அப்ப இதெல்லாம் அடைச்சு நமக்கு எங்க போகணும்? கபால வழியாக போகணும். 3 மண்டலத்தின் முட்டிய துணி நாண்டெழு பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடி அசவை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூரமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிது எனக்கு அருள் செய்து புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசலப்படுத்தி கருத்தில் கபால வாயில் காட்டி என்ன சொல்றாரு? கருத்தில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இனிதெனக்கு அருள் செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த முன்னை வினையின் முதலை கலைந்தே வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கி என் சிந்தை தெளிவித்து இருவழி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுந்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அருளி அல்லல் கலைந்த அறுவடி காட்டி சத்தத்தினுடைய சதாசிவம் காட்டி சித்தத்தினுடைய சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கணுமுத்தி நின்ற கருமினுள்ளே காட்டி வேடும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவநிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயகா விரைகள் சரணே என்று அந்த இடத்துல யார் சொல்ற? நம்ம இவைப்பாட்டி சொல்றாங்க. அப்ப முத்தி எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது வெடிச்சு கபாலம் வெடிச்சு வேலை போகணும். சார் கபாலம் வெடிச்சு போகும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம தவம் செய்யணும். தவம் செய்யாம சிவம் வரவே வராது. அதனால தவத்துக்கு எத்தனையோ இல்லாத முனிவர்கள் எல்லாம் தவம் செஞ்சாலும் அன்போடு தவம் செய்யணும். அன்பு இல்லாம தவம் செஞ்சா சிவபெருமான் வரமாட்டாரு. அன்பு இருந்தா அந்த இடத்துல உள்ள சாமி, நீங்க வீட்டுல இருந்தா கூட வந்துருவாரு சாமி. அன்பு இருந்தால் உங்க இல்லம் தேடி வருவார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியார்களுக்கு ஆரமுதை நாங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூங்குணல் வாய்ந்து ஆடையிலோ எம்பாவாய். இப்ப நீ வீட்டுல இருந்து திருமுறை பாடினாலும் சிவபெருமான் வருவாரா? வருவார், கட்டாயம் வருவார். நீங்க திருமுறை எங்கெங்கெல்லாம் பாடப்படுதோ அங்க சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். புரிஞ்சிச்சா? சரி, அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வழிபாடுகளை நம்ம விடாம செய்யணும். 2வது, மஞ்சள் சாமிக்கு என்ன பேரு? மஞ்சள் நீர் கூத்தன் என்று இந்த இடத்துல பேரு. அம்பாள் வந்து அந்த சிவலிங்கமாகி ஆற்றுமலை பிடித்த காரணத்தினால், மஞ்சள் காப்பணிந்து பிடித்த காரணத்தினால் சாமிக்கு மஞ்சள் நீர் கூத்தன். அப்ப கூத்தன் என்கின்ற சொல் சிவபெருமான் ஒருவரையே சாரும். அவனுக்கு ஆனந்த கூத்தன் என்று பெயர். சிவபெருமானுக்கு ஆனந்தத்தை அள்ளி 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 கொடுக்கக்கூடிய ஒரே சாமியார்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். மற்ற எந்த சாமிகிட்டையும் ஆனந்தம் இருக்காது. இன்பம் கூட பிற சாமி கொடுத்துரும், ஆனா ஆனந்தத்தை எந்த சாமியும் கொடுக்காது. ஆனந்தம் எப்படிங்கிறது என்னன்னா அது வந்து எல்லை இல்லாதது. இன்பம் ஒரு நிமிஷம் தோன்றி மறைஞ்சிடும், ஆனா ஆனந்தம் அப்படி கிடையாது. நீங்க அதை நினைச்சு 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 ஊறலாம். தினைத்தனை உள்ளது ஒரு பூவினில் தேனுண்ணாதே நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தலும் உள்நக ஆனந்த தேன் சொரியும் குடிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்து மீன்பாரு மாணிக்காசன். அதை நினைச்சா ஊறும், பார்த்தா ஊறும், நினைந்தோறும் காண்தோறும் பேச அதை பத்தி பேசுனா ஊறும். ஆனந்த கூத்தன் அருள்வரில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாமோ தோல் நோக்குவோம் என்று கூட மாணிக்காசன் சொல்றார். அப்ப ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாமோ தோல். அந்த ஏன் அப்படின்னா இந்த உயிர்கள் வந்து சார்ந்ததின் வண்ணமாக இருக்கக்கூடியது. நல்லவனோட கூட சார்ந்திருந்தா நல்ல வழியிலே போகும், கெட்டவனோட சார்ந்திருந்தா கெட்ட வழியிலே போகும். அப்ப நம்ம யாரை சாரணும்? என்றும் நிலையான பொருளாகிய சிவபெருமானை, அந்த ஆனந்த கூத்தனை நாம் சார்ந்தால் நாமளும் ஆனந்தத்தை பெறுவோம். ஆனந்த கூத்தன் அருள்பெறில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாமோ தோணும். இந்த சாந்ததின் வண்ணமா இருக்கக்கூடியதான் அந்த உயிர். இதோடைய சிறப்பு இது என்னன்னா, உயிருடைய சிறப்பு தன்மை என்னன்னா சாந்ததின் வண்ணமாக இருக்கு. அதனால சிவபெருமானை நாம் சார்ந்து இருக்கு. அப்படி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆனந்தம்ங்கிற பேர் வந்து சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் வைக்கணும். இந்த உலகத்துல வந்து ஆனந்தம்னு பேர் வைக்க கூடாது.
நிறைய பேர் வைக்கிறாங்க, ஆனந்தன் வைக்கிறாங்க, பரமானந்தம், நித்யானந்தம் எல்லாம் வைக்கிறாங்கல்ல. ஆனந்தன் பொதுவா வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எங்க இதுல இருந்து சொல்லுவாங்க. அது வந்து சாமி ஒருவருக்கே சாரும், மற்ற ஒன்றும் வைக்கக்கூடாது அப்படின்னு. இந்த வைக்கிறாங்கல்ல நித்யானந்தா பரமானந்தா அப்படின்னு வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி அது சாமி ஒருத்தருக்கு தான். ஆனந்த கிருஷ்ணன் வருவாங்க. அது வந்து அது பெருமாளை வச்சு சொல்லுவாங்க. ஆனா அதுவும் சிவருமன் நாமம் தான். அனந்தனாலும் சிவருமன் தான், ஆனந்தனாலும் சிவருமன் தான். ஏன்னா எல்லா நாமே சிவருமனுடைய நாமம் நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அதாவது சொல்றாருல, அதே நான் சொல்றாரு, 11வது பேரு சாமி தான் வைக்கிறாரு. இந்த காஞ்சிபுராணத்துல நம்ம சொன்னோம்ல, 11வது பேரு வரதராஜன்ங்கிற பேரு சிவருமன் தான் வைக்கிறாரு. கேட்கணும் பாரு, வரதா வரதா அப்படின்னு சொல்லி பெருமாள் வழிபாடு பண்ணும்போது வரதராஜன் என்று அழைக்கப்படுவாருன்னு சிவபெருமான் பேர் வைக்கிறேன் காஞ்சிபுராணத்துல. அதே அத்தி வரதான்னு சொல்லி சாமியே சொல்றாரு. அத்தி யானையும் சேர்ந்து சிவ பூஜை செய்தது கூட உதவிய காரணத்தினால் பெருமாளுக்கு அத்தி வரதரே சாமி கொடுக்குறாரு. அப்பயே காஞ்சிபுராணம் இருக்கும்போது பெருமாளுக்கு பேர் கொடுத்தாரு சாமி. இப்ப அத்தி வரதன் சொல்லி 40 வருஷத்துக்கு ஒருக்கா போய் எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த குளத்துல போய் பார்த்துட்டு வர்றாங்க. அப்பயே சாமி பேர் வச்சுட்டாரு அத்திவரதன். எல்லா தெய்வத்துடைய பேரும் யாருடைய பேருன்னா சிவபெருமான் பேர் என்பதை நாம மறந்துடுறோம். பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பேர் வைக்கிறோம்? யார் பேர் வைக்கிறோம்? இறைவன் பேரை தானே வைக்கிறோம். குலதெய்வம் பேரை வைக்கிறோம்ல. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பேருன்னே தெரிய மாட்டேங்குது. தப்பு தப்பா பேரு. சரி, வச்ச பேரையாவது ஒழுங்கா கூப்பிடுறாங்கன்னா அதையும் சுருக்கிறாங்க. அபிராமி அப்படின்னா அபி அப்படின்றாங்க. ஆனந்த கிருஷ்ணன் ஆனந்த கிருஷ்ணன் அப்படின்னா அதை சுருக்கி ஆனந்து அப்படின்றாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு சரி இருக்கட்டும். அப்படி மஞ்சள் நீர் கூத்தன் என்று பெயர் கொண்ட நாயகன் ஆடும் தாளினை சித்தர் பற்பலன் அணிந்து போற்றி அங்க எண்ணில்லாத சித்தர்கள் எல்லாம் என்ன செய்வாங்களா, போற்றி வழிபாடு செய்வாராம். எங்க அந்த மஞ்சள் நீர் கூத்தனாக இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை அங்கே எண்ணில்லாத சித்தர்கள் எல்லாம் போய் சென்று காஞ்சிபுரத்தில் போய் வழிபாடு செய்வார்கள். பற்பல அணிந்து போற்றி பல சித்தர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சித்தர்கள்லாம் முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசித்துவம், வசித்துவம் என்கின்ற 8 வகையான அட்டமா சித்திகள், 8 வகை சித்திகளை பெற்றவர்கள் என்ன பேர், அவங்க சித்தர்கள் என்று பேர். இது வந்து பாத்தீங்கன்னா அருளாளர்களுக்கும் வரும். இந்த 8 அட்டமா சித்தியை யாரு கொடுப்பாருன்னா சிவபெருமான் தான் கொடுப்பாரு, வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதற்கு முருகப்பெருமான் கொடுத்தாரு, சித்தியை கொடுத்தாரு, அட்டமா சித்தியை வழங்கினாரு. இந்த அனிமா, கரிமா, மகிமா, லகிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசித்துவம், வசித்துவம் என்கின்ற அந்த இதுல இந்த அனிமானா என்ன அர்த்தம் அப்படின்னா, அட்டமா சித்தியில அனிமானா உடம்பு வந்து அணு போல சிறிதாக ஆகுது. உடம்பு திடீர்னு நினைச்ச நேரத்தில் என்ன செய்வாங்க, உடம்பு அப்படியே அணுத்தன்மையும் அப்படி கொண்டு போயிடுவாங்க. அந்த சித்தி கைப்பட்டு இருந்தாங்கன்னா அதுக்குரிய மந்திரத்தை சொன்னாங்கன்னா என்ன செய்வாங்க, அப்படி அணுத்தன்மையாக மாறிவிடுவார்கள். மகிமா அப்படின்னா மலையை போல திடீர்னு பெருசாயிடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு மலை போன்று பெருசாகலன்னா, இப்ப விஷ்ணு என்ன செஞ்சாரு, திடீர்னு விஸ்வரூபம் எடுத்து இவருக்கு காட்சி கொடுத்தாரு. திருட்டு அப்படியே மலை போல அப்படி உயர்ந்து காட்சி கொடுத்தாரு. அந்த நீங்க எதுல பாத்தீங்கன்னா, பகவத்கீதையில பாத்தீங்கன்னா அது வந்து சிவபெருமான் உருவத்தை தவிர யாரும் அந்த மாதிரி விஸ்வரூபம் எடுக்க முடியாது. விஷ்ணு எடுத்தாருன்னா அதுக்கு சொல்லுவாங்க, அதுல போட்டிருப்பாங்க ஈஸ்வர வித்தை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஈஸ்வர வித்தையினாலதான் அவர் வந்து என்ன செஞ்சாராம், அப்படி உயர்ந்து விஸ்வரூபம் எடுத்தாராம். இல்லைன்னா ஈஸ்வர தத்துவம்னே பேரு அந்த இடத்துல. ஈஸ்வரரா இருந்துதான் என்ன செய்ய முடியும், சாமி உள்ள இருந்துதான் அவரை அப்படி கொண்டு போக முடியும். அவர் ஒவ்வொரு நேரத்திலையும் வளர்க்குற, அது மாதிரி குட்டையா போய் திடீர்னு வளர்ந்து 3 அடி கட்டாரு பாருங்க பெருமாள். அப்ப என்ன செஞ்சாராம், கைலாய மலையை தியானிச்சாராம் விஷ்ணு. கைலாய மலை நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போகும். ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவைவட நாவலன் ஊரன் சொன்ன ஏலிசை இந்த விழா இசைந்தேத்திய பத்திவையும் ஆழி கடற்றையா அஞ்சையப்பருக்கு அறிவிப்பது என்று சுந்தரம் சாமியில் பாடுறாரு. அப்ப ஊழிதோறும் வளர்ந்துகிட்டே போறக்கூடிய மலை எது, என்ன மலை, கைலாய மலை. அந்த கைலாய மலையை தியானித்ததுனா அவர் வளர்ந்து கொண்டே சென்றார் அப்படின்னு நமக்கு வருது. அப்படி மலை போல பெரிய தாக்குவது, உடம்ப வந்து அணுத்தன்மையாக மாற்றுவது. அடுத்து லகிமா அப்படின்னா காற்றை போல லேசாக ஆக்குறது, உடம்ப
காற்று போல லேசாகிறது. அது அந்த மாதிரி தன்மையாக மாற்றுவது. அடுத்து கரிமா அப்படின்னா கனமாக வைத்துக் கொள்வது. யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு கனமா உடம்ப வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல அப்படி நிக்கிறது. அந்த மாதிரி உடம்ப செலுத்துவது. அடுத்து பிராப்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பொருட்களையும் தன்மைப்படுத்தி கொள்ளுதல். எந்த பொருளையும் தன் வசமாக ஆக்கிக் கொள்ற ஒரு நிலை பிராப்தி. பிரகாமியம் என்பது என்ன அப்படின்னா தன் உடலை வைத்து விட்டு வேறொரு உடலில் புகச் செய்வது. இதுதான் கூடு விட்டு கூடு பயிர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஏற்கனவே ஒரு 3 அருளாளர்கள்லாம் கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காங்க. ஆதிசங்கரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆதிசங்கர் வந்து கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காரு. அவர் என்ன செய்வாரு, இந்த அரசவைக்கு போவாரு. அங்க கேள்வி கேட்பாங்க, கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உடனே அவருடைய மனைவி வந்து, என்னுடைய கணவனர் பதிலுக்கு நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க 2 பேரும் சரிபாதி, அதனால நீங்க எங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் மனைவி கேட்க, ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டே இருந்தா ஆதிசங்கர பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கடைசி இவரு துறவி, இவங்க பாலுறவு சம்பந்தப்பட்டமான கேள்வியா கேட்டிருக்காங்க. உடனே இவரால் பதில் சொல்ல முடியாம திளைச்சிட்டு இருக்கும்போது ஒரு 30 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, போயிட்டார். ஆதிசங்கர் போயிட்டார். போயிட்டு தன்னுடைய சீடர்கள் எல்லாம் வெளியே இருக்க சொல்லிட்டு இங்க இருந்து யாருமே கொஞ்ச நாளைக்கு உள்ள வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவர். கூடு விட்டு கூடு போகிறதுக்கு சில நாள்களாகும், சில நிமிடங்களாகும், சில மணித்துளிகள் எல்லாம் ஆகும். உடனே என்ன பண்ணாரு, உள்ள போய் தன்னுடைய உடம்பை மாத்தி அரசருடைய உடம்பில் புகுந்தார். புகுந்துதான் அவர் என்ன செஞ்சாராம், அவர் கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னாருன்னு சொல்லி அவருடைய வரலாறு வருது. யாரு? ஆதிசங்கரர். நம்ம சைவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம திருமூலதேவனார் அங்க சுந்தரநாதராக இருந்து கைலாயமலையில இருந்து அப்படியே நேர கீழே இறங்கி வந்தார். வரும்போது அந்த இடையன் என்கின்ற இந்த பசுவை மேய்த்து கொண்டிருக்கின்ற இடையன் என்ன பண்ணா, திடீர்னு பாம்பு கடித்து இறந்தார். இறந்ததும் அந்த பசுமாடுகள் எல்லாம் அப்படியே அழுதுகிட்டே இருந்தது. தன் தலைவன் இல்லைன்னா எந்த பசுமாடு என்ன ஆகும்? அழுதுதானே செய்யும். இப்ப தாய் இல்லைன்னா எல்லா பிள்ளைகளும் என்ன ஆகும்? ரொம்ப அழ ஆரம்பிச்சோம். தாய் இல்லைன்னா பிள்ளைகள் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. இது அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு வீட்டுல வந்து பெண்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கணவர் மட்டும் தனியா இருந்து பிரயோஜனமே கிடையாது. பெண் இல்லாதவங்க பிணத்துக்கு சமம் கூட பழமொழி கூட இருக்கு. அதனால ஒரு இல்லத்துல வந்து பெண்கள் வந்து கட்டாயமாக. அப்படி இடையன் உடம்புல சுந்தரநாதர் நேரம் வந்தாரு. அங்க திருவாவூர்துறைக்கு இறங்கி வந்தார். அப்பொழுது அந்த இடையன் மேய்த்து கொண்டிருக்கும் போது பாம்பு கடித்து இறந்த காரணத்தினால் அந்த பசுக்கள் எல்லாம் அப்படியே அழுது கொண்டிருந்தது. அந்த அழுகுவதை குரலை இவருக்கு கேட்டதும் என்ன பண்ணாரு, இந்த இடையனுடைய உடலில் புக வேண்டும் என்று இந்த அட்டமாசித்தியை பெற்றுக்கொண்டுதான் தன் உடலில் இருந்து அந்த உடலுக்கு சென்றார். இல்லைன்னா செல்ல முடியுமா? சரி, இந்த இதுக்குரிய மந்திரம்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் உண்டு. வேற யார்ட்டுமே இந்த அட்டமாசித்திக்குரிய மந்திரம்லாம் கிடையாது. அந்த சித்தர்கள் சொல்றாங்கல்ல, சிவபெருமானை முழுவதும் பொருளாக கொண்டு யார் தவம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு தான் சித்தர்னு பேரே ஒழிய, இப்ப எத்தனையோ பேர் சித்தர்னு சொல்லிட்டு இருக்காங்க. மத்த சுவாமி வழிபாடு செஞ்சு கூட சித்தர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? நிறைய இடத்துல சித்தர் அப்படிங்கிறாங்க. ஆனா எந்தெந்த கோயில் போவீங்க அப்படின்னா பல கோயில சொல்றாங்க. சில நேரத்துல கோயிலுக்கு நான் போறதே இல்லைங்க இருக்காங்க. அவங்களும் சித்தர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜடம் அப்படிலாம் வச்சிருக்காங்க. ஆனா என்ன செய்யறாங்க, நான் கோயிலுக்குலாம் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பேன். சரி, என்ன தியானிப்பீங்க அப்படின்னு தியானம் பண்றதும் கிடையாது. அருள்வாக்கு சித்தம் சொல்லி அவங்க சொல்றதெல்லாம் பழிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அப்படியே இருக்காங்க. சில பேருக்கு என்னன்னா, அந்த அருள்வாக்கு பழிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க உண்மையான வழிபாடு செய்தால் அவருடைய சொற்கள் பழிக்கும். இப்ப சோசியரே நிறைய பேர் பாருங்க, நம்ம கிட்ட நீங்க சோசியம் பார்த்தீங்கன்னா நம்ம அருள்வாக்கு அப்படியே பழிக்குங்க அப்படிவாங்க. அப்படி ஒரு ஆள் போயிட்டு வந்தாங்க. அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு அப்படின்னு. என்னது, அந்த இறை வழிபாடு இருக்கணும். இந்த உண்மையான தன்மை இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் சொல்வது படிக்கும், இல்லைன்னா படிக்கவே படிக்கும். அப்ப அருள் வாக்கு யாரு? உள்ள அருள் வாக்குன்னு என்ன அர்த்தம்? உள்ள இருந்து சாமி சொல்லணும், இவங்க சொல்லக்கூடாது. புரியுது உங்களுக்கு? இப்ப நம்ம அருளாளர்கள் பாடின பாடல்லாம் யார் சொன்னது? சாமி உள்ள வாக்குல இருந்து உள்ள சொன்னது. பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பண்டு வெம்பூற்றை உதைத்து அடியவர்க்கு அருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக அப்படின்னு யார் சொல்றா? ஞானசம்பந்த பெருமான் சொல்ற.
எனதுரை தொண்டனை விளம்புமே பணியுமா பணியே, இதெல்லாம் வந்து சாமி சொல்றதுதான் சொன்னாதான் நம்ம பணிய முடியும். அதே ஆட்டு வித்தால் ஆறுவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆறுவர் அடங்காதாரே, ஓட்டு வித்தால் ஆறுவர் ஓடாதாரே, உருது வித்தால் ஆறுவர் உருகாதாரே, பாட்டு வித்தால் ஆறுவர் பாடாதாரே, பணி வித்தால் ஆறுவர் பணியாதாரே, காட்டு வித்தால் ஆறுவர் காணாதாரே, காண்பாராய் கண்ணுதலாய் காட்டார். அப்ப சாமி எதையுமே செய்ய வைத்தாதான் செய்ய முடியுமே தவிர நம்மளால செய்யக்கூடிய காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நம்ம மறந்துருக்கோம். இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு உழைச்சி நான் எவ்வளவு சம்பாதிக்க தெரியுமாங்க அப்படிங்கிறாங்கல்ல சில பேர். இப்போ ஒரு சிவா என் மேல கொஞ்சம் கோபமாவே இருப்பாங்க. நான் வேலைக்கு போறேன்னு நினைச்சு இந்த சிவா சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. யாரும் அப்படி நினைச்சுவாங்க. நான் ஒத்தையிலே வேலை பார்த்து வேலை பார்த்து ஓடா போயிட்டேன் அப்படின்னு பொதுவா சொல்றேன் கருத்து. நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளாலதான் குடும்பம் இப்படி இருக்குன்னு நம்ம நினைக்க கூடாது. உள்ள இருந்து சாமி இயக்கலைன்னா நமக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற உணர்வு நமக்கு அவ்வளவு. அப்ப திருமல தேவனர் வந்து அப்படி இறங்கி வந்ததுமே அந்த இடையுடைய உடலில் போய் புகுந்தார். இடையனுடைய உடம்பில் போய் உள்ளே புகுந்தார். பூத்ததும் அந்த பசுக்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷம் அடைஞ்சிருச்சு. தன்னுடைய தலைவன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு, எல்லாம் சந்தோஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உன்னுடைய மனைவி வந்தாங்க. உடனே தொடப்புனாங்க, ஏமா நான் வந்து உன்னுடைய கணவர் அல்ல அப்படின்னு, உன்னுடைய கணவர் இறந்து விட்டார் அப்படின்னது உடனே இந்த அம்மா ஊர் மக்களதான் கூட்டு வந்துருச்சு. என் கணவர் இருந்துகிட்டு என் கணவர் இல்லைன்னு சொல்றாரு, நீங்க என்னன்னு இந்த கதையை வந்து கேளுங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஓடி. யாரும் அப்படிதான் பேசுவாங்க. தன்னுடைய கணவரை பார்த்துட்டு தன் கணவர் இல்லைன்னு சொன்னது என்ன செய்வாங்க, அத்தனை பேர் ஊரை கூட்டுவாங்க, கூட்டு வச்சு சந்தி சிரிக்க வச்சிருவாங்க. அதுல சிலர் பாத்தீங்கன்னா அப்படி இப்படி கை அடிச்சு வச்சிருவாங்க. இப்படி சொல்றாங்க என் கணவர் என்ன கொஞ்சம் கேட்டு காலையில சொல்லுங்க நான் வீட்டுக்கு போறோம் அப்படிவாங்க. அப்படி கூட்டி ஊரெல்லாம் கூட்டி சொன்னாங்க. உடனே அவர் சொன்னாரு, நான் அந்த மாதிரி கைலாயத்துல இருந்து வரேன், என்னுடைய பேர் சுந்தரநாதன் அப்படின்னாரு. திருமலதேவனுடைய பேர் என்ன பேரு? சுந்தரநாதன். யாராவது சுந்தரநாதன் பேர் வச்சிருக்கீங்களா? சுந்தரன் பேர் வச்சிருக்கீங்களா? சுந்தரநாதன் தான் சொன்னாரு, ஆனா சுந்தரன் வச்சுட்டாங்களோ? சுந்தரமூர்த்தி. சரி, சுந்தரம் சாமி பேரு. அவர் பேர் தான். இவர் மூலனுடைய உடம்புக்கு புகுந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன பேரு? திருமூலன் என்று பேர். மூலனுடைய உடம்புக்கு புகுந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருணைநாத பெருமான் என்ன பண்ணாரு, இது திருமூல இவர் கூடு விட்டு கூடு பஞ்சது. திருமூலரே 3 உடல்ல புகுந்திருக்காராம். திருமூலதேவனே இந்த இடைநிற்ற மட்டும் கிடையாது, ஒவ்வொரு சமயத்திலயும் ஒரு 3 உடல்ல புகுந்து வெளியில வந்திருக்காரு. பிரகாய பிரகாசன் என்று பேரு. உயிர் வந்து ஆற்றுல புகுத்தி அதை நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. ஆற்றுல தன்னுடைய உடலை புகுத்தி அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் ஒத்துக்கிடல. அப்படி அருணைநாத பெருமான் பாத்தீங்கன்னா அவரு அந்த பாரிஜாத மலரை எடுப்பதற்கு தேவலோகம் செல்வதற்காக அவர் என்ன பண்ணாரு, திருவண்ணாமலையினுடைய அந்த உச்சியில் சென்று தன்னுடைய உடம்பை ஒரு இடத்துல பத்திரமாக வைத்து விட்டு உடனே கூடு விட்டு கூடு பாய்ந்தார். அப்படி கிளி உடலுக்குள்ள என்ன செஞ்சாரு, தன்னுடைய உடலை எடுத்து உள்ளே செலுத்தினார். நல்ல தெரியும். அட்டமா சித்தி வந்து கதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரி கதை தான். நம்ம 1.5 மணி நேரம் பேசணும். அதனால நம்ம பல இதுகளை எடுத்து சொன்னாதான் உங்களுக்கு புரியும். மூணு பாப்பா வந்துட்டாங்களா? 3 பாப்பா வந்துட்டாங்க. உங்க பேர் என்ன பாப்பா? என்ன கௌரி? என்ன கௌரி? உங்க பேரு கௌரி. உங்க பேரு செல்வஜோதி. பின்னாடி வந்து நல்லா சொற்பொழி எல்லாம் கேட்டு நீங்க சொற்பொழி பண்ணணும். என்ன எல்லாம் கேட்டு பார்க்கணும். ஆமா, வருங்கால சந்ததிகள் வரணும்.
எல்லாரும் ஒரு அமைப்பு எல்லாமே. அப்படின்னு சொற்பொழி பேசணுக்கு அப்படின்னு கனவுல கூட எதிர்பார்க்கல. ஆனா ஆர்வம், சாமியை பத்தி பேசணுங்கிற ஒரு ஆர்வம் தான் நமக்கு இந்த அளவுக்கு. அப்படின்னு முதல்ல சொற்பொழி பண்ணும்போது வேகமா ஏகப்பட்ட இது குறிப்பு எழுதி வச்சு இவ்வளவு குறிப்பு எழுதி வச்சு வேகமா போறேன். காலையில திருக்கோயில் போனேன். உடனே அவரு சிவா மணி 6 ஆயிடுச்சு, 1 மணி நேரத்துல முடிக்கணும், சீக்கிரம் பேசுங்க அப்படின்னாங்க. 1 மணி நேரமா? நான் பக்குன்னு இருக்கு, 1 மணி நேரம் பேசவா அப்படின்ட்டு. அது ஏகப்பட்ட குறிப்பு இருக்கு, நமக்கு இவ்வளவு குறிப்பு இருக்கு, இதை வச்சு பேசலாமே 2 மணி நேரம் பேசலாம் அப்படின்ட்டு போய் உட்கார்ந்து நம்ம சிவாயே வாழ்க அப்படின்னு கட 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 பேசிட்டு டைம் பார்த்தா 20 நிமிஷம் தான் ஓடிட்டு பக்கு ஆயிடுச்சு. இத்தனை உரையை முடித்துக் கொள்கிறது முடிச்சுட்டேன். எல்லாம் வச்சுட்டு போனாங்க. 1 மணி நேரம் பேசுவான்னு பார்த்தா 1/2 மணி நேரத்துல முடிச்சுட்டாங்க ஐயா. அப்புறம் போய் அடுத்த காலம் தான் உண்டு. சாமி தின்னதா ஒரு 1 மணி நேரம் என்னைய பேச வச்சிருப்பா, எனக்கு அது போதும் அப்படின்னு. நீ என்னடா சொல்றது, நான் என்ன கேட்கறது, பாரு உன்னை 5 மணி நேரம் பேச வைக்கிறேன் அப்படின்னு பேச வச்சேன். அதான் வைத்தியநாத சாமியுடைய பெருங்க. இல்லை நீ கருணை ஏது கொண்டு நான் ஏது செய்திடணும் என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்வதற்கு இணங்க நம்ம என்ன கேட்கிறோமோ சாமி கொடுப்பாரு. நம்ம பேச நினைச்சோம்னா பேச வச்சிருவாரு, நம்ம பாட நினைச்ச பாட வச்சிருவாரு. நம்ம என்ன உள்கிடக்கு இருக்கோ அதை அறிந்து சாமி என்ன செய்வாரு, நமக்கு கொடுப்பார். சாமி பேச வச்சேன்னா இன்னொன்னு என்ன, பேசுறது நாம பேசலங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். சொற்பொழி பேசும்போது யார் பேசுறா, உள்ள இருந்து சாமி பேசுறாருங்கிற உணர்வு நமக்கு வரணும். கேட்கிற உங்களுக்கு என்ன வரணும், நம்மள நாம கேட்கல, சாமி தான் நம்மளை கேட்க வைக்கிறாருங்கிற உணர்வு உங்களுக்கும் வரணும். அப்படின்னாதான் என்ன ஆகும், சிவபுண்ணியங்கள் கூடிக்கிட்டே போகும். 2வது கேட்கறதோடு மட்டும் இல்லாம கேட்கறத 4 பேருக்கு போய் எடுத்து சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் சொல்றீங்க, நீங்க சொற்பொழிவு கேட்டு நான் வீட்டுல போய் சொல்றீங்க, என் மகட்ட சொல்றேன், பக்கத்துல உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை அப்படிங்களா? யாரு நாங்க சொன்னாலும் கேட்கறதுல அவங்க இல்ல இருக்காங்க. சரி, கேட்கறவங்க இல்ல, அதாவது கேட்கறவங்களுக்கு சொல்லாம இருக்க கூடாது, அவ்வளவுதான். கேட்கறவங்க சொல்லுங்க. இல்ல அதான் நீங்க கேட்கறத நாங்க சொல்ல முடியாது, அது வேற விஷயம். கேட்கிற இன்னொருத்தவங்க யாராவது ஆர்வமா கேட்டாங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கோம். எல்லாத்துக்கும் இல்ல சொல்றவங்களுக்கு என்ன சிவபுண்ணியமோ அதே கேட்கறவங்களுக்கு அதே புண்ணியம் அப்படிங்கிறாரு ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. வல்லதோர் இச்சையினால் வழிபாடு 10 சொல்லுதல் கேட்டல் வல்லார் துன்பம் துடைப்பாரு அப்படிங்கிறாரு ஞானசம்பந்தர். சொல்றவங்களுக்கும் சரி அதை கேட்கறது 2மே செய்யறது யாருன்னா சிவபெருமான் அப்படிங்கிறத மறந்துக்கூடாது. ஏன் உடனே அருணகிரிநாத பெருமான் வந்தாரு, அந்த பாரிஜாத மலரை எடுப்பதற்கு இங்க இருந்து நேர போனாரு, அந்த அண்ணாமலையில உள்ள போனாரு. அப்படி கிளியினுடைய உருவத்தில் இருந்து இந்த உடல்ல இருந்து அந்த உடலுக்கு மாற்றினார். பத்திரமா ஒரு இடத்துல என்ன செஞ்சாரு, உடம்பை பத்திரப்படுத்தினார். ஆனா எதிரிகள் என்ன பண்ணாங்க, அதை அவர் வரமுனையும் எரிச்சிட்டாங்க. அப்ப இவருடைய உடல் எங்க இருக்கப்ப கிளியில இருக்கு, கூடு விட்டு கூடு பஞ்சாச்சு, உடம்பு எரிச்சாச்சு. மீண்டும் அந்த உடம்பு வருமானா சாமியை தவிர வேற யாரும் வர வைக்க முடியாது. அதே உடல் வேணும் அப்படின்னா சிவபெருமானை தவிர வேற யாரும் கொண்டு வர முடியாது. அப்ப என்ன செஞ்சாரு, கிளியாகவே அப்படி என்ன செஞ்சாரு, அப்படியே சென்று அந்த கந்த அனுபூதி பாடலை பாடிக்கொண்டே முருகப்பெருமானுடைய திருவடியை அடை அருணேத பெருமான். ஆடும்பரி வேல நிசேவல் என வாடும்பனியாய் அருள்வாய், ஏடுங்க யமாமுகனை செருவில் சாடுங்க நியானை சகோதரனே, உல்லாச நிராகுல யோக இத சல்லாவ வினோத நீயலையோ, எல்லாமர என்ன இழந்த நடம் சொல்லாய் முருகாசுர பூபதியே. இப்படி பாடுறாரு பாருங்க, இப்படி பாடிக்கிட்டே கிளியா மாதிரி அப்படியே முருக திருவடியை அடைகின்றார். யாரு, நமது அருணகிரிநாத பெருமான். அப்படி பாடினதுதான் கந்தர் அனுபூதி. 51 அச்சரங்களை கொண்ட 51 பாடல்களால் இயற்றப்பட்ட பாடல் தான் கந்தர் அனுபூதி. அந்த பாடல்கள் நம்ம விட்டுறக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் இல்லத்துல இருந்து கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் இதெல்லாம் பாடணும். இது 51 பாட்டு, அது 101 பாட்டு. நாங்க பஞ்சபுராணம் பாடுறதுக்கே கொஞ்சம் பஞ்சபுராணம் 5 பாடல, அதை பாடுறதுக்கு என்ன செய்யறாங்க, அந்த பூசையை விட்டுட்டு எந்திக்கிறதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு அனுசனம் 5 நிமிஷத்துல முடிச்சிடும். அனுசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க அப்படி அடுத்தது
பஞ்சபாலம் பாட்டு தோடுடைய செயல் கடகடகடன்னு ஓடும். அடுத்து அம்மையே அப்ப ஒப்பில்லாமணி அன்பில் இந்த ஆரம்பத்தை கடகடன்னு எல்லாமே கடகடன்னு முடிச்சுட்டு போயிட்டா அப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க. ஒரு பாடல் பாடும் போது கூட என்ன செய்யணும், உள் உணர்வோடு பாடணும். சிவபெருமானை நினைந்து பதிகத்தை பாடினால் நமக்கு. நீங்க பதிகம் பாடுறீங்களா சார்? பஞ்சபுராணம் பாடுவீங்களா? ஆன்சர் பண்ணிட்டு சரி, பஞ்சபுராணமாவது பாடிடணும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் பதிய வாய்ப்பு கிடைச்சுன்னா பதியம் பாடணும். பஞ்சபுராணத்தோடு சேர்ந்து பதியமும் சேர்ந்து ஒரு பதியமாவது பாடிடணும். ஏன்னா பாடல் 10 மல்லார் துன்பம் துடைப்பாருங்கிறாரு. அதனால 10 பாடலும் எல்லா பாடல்களையும் 10 பாடலும் அப்படி எல்லா பாடல்களையும் பாத்தீங்கன்னா அந்த பாடல் 10 வரலாறு, பாடல் 10 வரலாறு தான் வரும். அப்ப 10 பாடலையும் பாடணும் அப்படின்னு அர்த்தம். சும்மா ஒரு பாட்டு 2 பாட்டுல முடிச்சிடக்கூடாது. சிலர் பாத்தீங்கன்னா முதல் பாட்டு, நடுவுல பாட்டு, கடைசி பாட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு எதிர்த்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பதியத்தை பாடணும் கண்டிப்பா. பஞ்சபுராணத்தோடு சேர்ந்து பதிகமும் பாட வேண்டும். இப்ப நம்ம ரவிசாமி ஐயா இருக்காங்க, கைலை அறக்கட்டளை. அவங்க பாத்தீங்கன்னா பஞ்சபுராணத்தை எல்லா இடத்துலயும் பரப்பிட்டு இருக்காங்க. அதுல பல வெற்றிகளும் கண்டிருக்காங்க. இப்ப 20,000 தாண்டிச்சா மகேஷா? 20,000 தாண்டிட்டாங்க. 20,000 பேரை பஞ்சபுராணம் பாட வச்சிருக்க ஒரு பெருமை அவங்களுக்குதான் சாமி. சாமி அந்த உயிர் மூலியமாக என்ன செய்யறாரு, அதை பரப்புகின்றார். எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பஞ்சபுராணம் கட்டாயமா பாடணும். பூஜையில பஞ்சபுராணம் பாடாம எந்த வேலையும் செய்யக்கூடாது. பதியம் பாடணும்னா கூட பஞ்சபுராணத்தை பாடிட்டு தான் என்ன செய்யணும், பதியமே பாடணும். பாடி முடிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும், வெளியிலே வரணும். அரைக்குறையெல்லாம் ஓடி வந்துடக்கூடாது. கொஞ்ச நேரமாவது பூஜை ரூம்ல இருந்து என்ன செய்யணும், பதியம் பாடாம எதுவுமே செய்யக்கூடாது. பஞ்சபுராணம் எல்லாம் பாடிடுறீங்களா? தேவாரத்தில் 1, திருவாசகத்தில் 1, திரு விசைப்பாவில் 1, அப்புறம் திரு பல்லாண்டில் 1, அடுத்து பெரிய புராணத்தில் 1. இது எதை அடிப்படையாக வந்தது? குருலிங்க சங்கம முறைப்படி வந்தது. குரு என்பது என்னது? தேவாரமும் திருவாசகமும் குரு, திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் லிங்கம், கடைசியில் இருக்கக்கூடிய பெரிய புராணம் சங்கமம். அப்படி அதன் அடிப்படையில் வந்தது. சரி மனிதன் சரி. இப்படி அன்னைநாத பெருமான் என்ன செஞ்சாரு, அந்த கந்தர் அனுபூதியை பாடினார். இப்படி கூடு விட்டு கூடு பாய்கின்ற நிலையெல்லாம் எதுனா அந்த அட்டமா சித்தியை பெற்றிருந்தால்தான் முடியுமே தவிர அதை எதிரவே முடியாது. அப்படி உடம்பை அணுத்தன்மையாக மாற்றுவது. அடுத்து பிரகாமியம், தன் உடலை விட்டு குடுவிட்டு கூடுவது. அப்புறம் ஈசித்துவம் அப்படின்னா பிரம்மா போன்ற தேவர்களை எல்லாம் என்ன செய்வாங்க, ஆணையிட்டு இந்த வேலையை செய்யுங்க அந்த வேலையை செய்யுன்னு சொல்ற ஒரு உரிமை அந்த ஈசித்துவத்துல உண்டு. இது அதனால்தான் அது சிவபெருமான் ஒருவரால்தான் முடியும். இந்த சித்தியை பெற்றவர்களுக்கு ஈசித்துவம் என்று பெயர். பிரம்மாவே இதை செய்யுங்க அதை செய்யுங்க ஆணையிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர் இந்த சித்தியை பெற்றால் உண்டு. பவர். அதனால அவரு அட்டம சித்தியை பெற்றிருக்காருல்ல, அதனால சொல்றாரு. இல்லைன்னா அந்த ஆணை நீ இதை செய்ய. பிரம்மா பஞ்சாங்கம் பார்க்க சொன்னாரு. யாரு? யமனுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தேவர்களையும் துன்புறுத்தினார் சூரபத்மன். அதுல இந்த சித்தியை பெற்றிருந்தா தான் முடியும், இல்லைன்னா பெற முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இதை கொடுப்பவர் யாருன்னா சிவபெருமானை தவிர வேற யாரும் இந்த அட்டமா சித்தியை கொடுக்க முடியாது. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, அடுத்து பிராத்தி, பிரகாமியம், ஈசித்துவம், அசித்துவம் என்கின்ற அட்டமா சித்தியை நம்ம மறந்துடக்கூடாது. அப்புறம் அட்டாங்க யோகம்னா இருக்கு, அது வேற. அது அந்த யோகம் வரும்போது நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு சித்தியை மட்டும் பார்த்தோம். இப்படி இந்த 8 சித்தியை ரொம்ப முக்கியமானது. இதை பெற்றவர்கள் தான் சித்த. இந்த அட்டமா சித்தியை பெற்றவர்கள் பேர் தான் சித்தர்கள் என்று பெயர். புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? இது இல்லாம நிறைய என்ன செய்வாங்க, நான் சித்தர், நான் சொல்வது பழிக்கும், ஒழுங்க குடி எழுதுகிறாங்க, திருநீரை பூச்சி விடுறாங்க. அதாவது சிலவர் பார்த்தீங்கன்னா சித்தர்ன்னு சொல்லிட்டு அவங்க திருநீரை பூசாம இருக்காங்க. அது ரொம்ப மைனஸ். அப்படி செய்யக்கூடாது. திருநீர் பூசாம யாருமே சித்தர்கள் நம்ம சொல்லவே கூடாது. சித்தர்னா கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும், திருநீர் பூசி, திருநீர் அணிஞ்சிருக்கணும், ஜடாமுடி அணிஞ்சிருக்கணும். அவங்க தான் சித்தர்கள். 2வது சிவபெருமானை தவிர வேற எதையும் கடவுள் கூட சிந்திக்காத நிலையில் உள்ளவர்கள் தான் சிவசித்தர்கள் என்று பெயர். சித்தர்களையே சிவசித்தர்கள் என்று. அப்படி சித்தர்கள் எண்ணில்லாத சித்தர்கள் அணைந்து போற்றி சித்தி எய்தலால் பாடு சான்றிதழ் தீ ஈசராம் பெயர் பார் விளங்கும் அவ் அண்ணன் சன்னதி மாடு கூவல் ஒன்று உண்ணி உண்ணினோர்களுக்கெல்லாம் வழங்கும் சித்தி சால் தித்தி தீர்த்தல். இப்படி எல்லா சித்தர்களும் இங்க இந்த இடத்துல அந்த மஞ்சநீர் பூத்தனை வழிபாடு செய்கின்ற காரணத்தினால் இதுக்கு சித்தீச்சரம் என்று ஒரு பேர். இந்த படலத்துக்கு என்ன பேரு? சித்தீச்சர படம். அதனால அதுக்கு சித்தீச்சரம் என்கின்ற ஒரு பேரும் விளங்கி தோன்றியது.
அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. சித்திச்சிரம் என்றும் அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு சித்த தீர்த்தம் என்றும் ஒரு கிணறு அங்க ஒன்று உள்ளதான். என்ன கிணறு? சித்த தீர்த்தம் என்கின்ற ஒரு கிணறு உள்ளது. அங்க யாரும் மூழ்கி அங்கே வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் என்ன செய்வாராம்? சித்த தீர்த்தத்தில் மூழ்கியவர்களுக்கு அதுல அந்த சித்த தீர்த்தத்துல சனி ஞாயிறு 2 நாள் மூழ்கிறவர்களுக்கு என்ன செய்வாராம்? சாமி சித்தி எல்லா விதமான சித்தியும் கொடுத்து கடைசி பிறவியும் நீங்க பெறுவார்கள் என்று இந்த இடத்துல சொல்றார். எந்த தீர்த்தத்துல? அந்த சித்தீசம் போய் சென்று அந்த சித்த தீர்த்தத்தில் அந்த கிணற்றில் மூழ்கி அங்கே இருக்கக்கூடிய சித்தீஸ்வர பெருமானை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு வினை மாற்றம் செய்து சாமி என்ன செய்யறாரு? பிறவியை அறுக்கின்றார். இப்ப நமக்கு எது போகணும்? பிறவி போகணுமா வேண்டாமா? கட்டாயம் போகணும். சாமி இந்த ஒரு ஜென்மமே போகுண்டா சாமி அப்படிங்கிறவங்கள, அப்ப இந்த ஜென்மம் இனிமே எடுக்கணுமா? பிறவி பிறவி பிறவாமை வேண்டும். அது அழைக்கிற சொல்றாங்க, ஈசன் அவை அல்லாது இல்லை என நினைந்து பூசி மனத்தகத்து கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வாரையும் மண்ணுலகத்தில் என்றும் பிறவாமை காக்கும் பிறான் அப்படிங்கிறாங்க காரைக்கிழமை. அவரை பத்தி யாரு பேசிக்கிட்டே இருக்காங்களோ, பேசி இந்த மண்ணுலகத்துல அவரை மறக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாராம் சிவபெருமான்? பிறவாமை காக்கும் பிறான். அதான் சில பேர் சொல்லுவாங்க நம்மள, நான் அதை கண்டுக்கிறதே கிடையாது. என்னது திங்கட்கிழமை கிளம்பியாச்சா சொற்பொழிவா அப்படிவாங்க. ஆமா ஸ்வா அப்படின்ட்டு விவசாயம் நம்ம மாட்டு வந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. யாரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. எத்தனை நம்ம யார் யாருக்கு சாமி கேட்க வைக்கிறாரோ, யார் யாரும் நம்ம எத்தனை நாள் நம்ம பேச வைக்கிறாரோ, பேச வைப்பதும் கேட்க வைப்பதும் எல்லாம் சிவபெருமான் திருவருள். அதை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம கேட்டுக்கிடணும். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? நம்ம அந்த நேரத்துல என்னன்னா, இந்த நேரத்துல நம்ம வேற எந்த சிந்தனையும் நமக்கு போகாது. இந்த 1.5 மணி நேரம் என்ன சிவசிந்தனை இங்க உள்ள வந்துருவீங்களா, உங்களுக்கு புறத்துல வந்து வெளியில போகாது மனம். அப்ப அங்க வினைக்கு நமக்கு வேலை கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வினைக்கு வேற. அப்ப அந்த வினை நீங்க அந்த 1.5 மணி நேரத்தை நீங்க என்ன செய்யும்? வினை நமக்கு பக்கத்துல வராதா? சிவபெருமானை பத்தி சிந்திக்கிறோமா? அப்ப சிவபுண்ணியம் பெற்றோமா? அப்ப சாமி என்ன செய்வாரு? எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே இன்னாரு பேர் சொல்லக்கூடாது. நான் ஒரு ஆள் பேர் சொல்றேன்னா சிவா எங்க பேரை நீங்க சொல்லலையே சொல்ல, ஒரு அம்மா கேட்டே போட்டாங்க அன்னைக்கு வெளியில இருந்து. அத்தனை பேர் சொன்னீங்களே, ஏன் நான் உங்க பக்கத்துல நான் உட்காந்துருக்கேன், என் பேரை நீங்க சொன்னீங்களா சிவா அப்படின்னு. அதான் பேரை சொல்ல விரும்பல. அதான் எல்லாருமே சிறப்பா கேக்குறீங்க. சாமி எடுத்து அந்த பேரை எடுத்து இன்னார் வந்து சொப்பொழி கேட்டார். 1.5 மணி நேரம் சொப்பொழி கேட்டிருக்காரு. சிவபுண்ணியம் போடு அப்படின்னு சாமி என்ன செய்வாரு? மார்க் போட்டுக்கிட்டே இருப்பாரு. கேட்டு மார்க்கு அங்க ஏறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சிவபுண்ணிய கணக்கு அங்க டெபாசிட் ஏறிக்கிட்டே இருக்கும். அது குறையவே குறையாது. தெரிஞ்சவங்க ஏன்னா உங்களுக்கு சொன்னேன், அக்கௌண்ட் முதல்ல இருக்கணும். அக்கௌண்ட் இருக்கிறது பெருசு கிடையாது, அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும். அப்பதான் நினைச்ச நேரம் நம்ம என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். அப்ப இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம டெபாசிட் போட்டுக்கிட்டே இருக்கணும். சிவன் கோயிலுக்கு போனோம், சிவபெருமான் கணக்கிடுவாரு. இந்த உயிர் வந்து கணக்கு கோயிலுக்கு வந்துள்ளது அப்படின்னு நடத்துவாரு. சிவபுண்ணியத்தை எழுதிடுவாரு. அதுக்கப்புறம் விளக்கு போட்டது, அப்புறம் மாலை கட்டியது, அப்புறம் இப்படியே சாமியை வந்து கீழே பேனா வைக்க விடக்கூடாது, வச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுது அவங்களுக்கு? சொற்பொழிவு கேட்டது 1.5 மணி நேரம். இன்னொன்னா கடைசி காலத்துல நாம் இறக்கும் தருவாயில் நாம கொண்டு போகக்கூடிய செல்வம் எது அப்படின்னா, எது நீங்க இறைவனுக்காக பயன்படுத்தக்கூடிய காலங்கள் தான் உங்க கூட வருமே தவிர மற்ற எதுவுமே உங்க கூட வராது. நான் சேர்த்து வைத்த செல்வம் கூட வருமா? நான் 10 பங்களா வச்சிருக்கேங்க, கூட வராது. நான் 10 கோடி சொத்து வச்சிருக்கேங்க, வராது. என் மனைவி மக்கள் ஒரு பேரும் வரமாட்டாங்க. எது காலத்தை கிளம்புறியா நான் போ அப்படின்னு முடிச்சு விட்டுருவாங்க அவங்கள. அதனால ராமாயணம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து அனுபவம் வந்து வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடியார்கள் கூடிய இடத்துல கண்டிப்பா சிவபெருமான் இருப்பார்ல. அடியார் கூட இருப்பாரு. எங்க இருப்பாரு? நம்மளோட சேர்ந்து இருப்பாரு. சிவபெருமானை பற்றி சிந்திக்கும் போதெல்லாம் சாமி கூட இருப்பாரு. திருமுறை பாடினாலும் சரி, சொற்பொழி ஆட்டினாலும் சரி. அடியில் வந்து இதுக்கு போவேன், நம்ம எந்த ஊருக்கு? வெங்கானூர் இருக்கு. 6 மணி 6 to 8 சொற்பொழிவு. 6 மணிக்கு ஒருத்தருமே வரமாட்டாங்க. நான் பார்ப்பேன், சிவபெருமானே இன்னைக்கு நம்முடைய சொற்பொழிவு நீதான் சாமி கேட்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா என்ன செய்வாங்கன்னா, மேல ஊருக்கு கேட்கற மாதிரி பெரிய குழாய் வச்சிருப்பாங்க. யாராவது கேட்பாங்க, இல்லைன்னா சிவம் நம்ம ஆளு இருக்காரு, நம்ம ஆளு உட்காந்து கேட்பாரு அப்படின்ட்டு அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படி நேரம் ஆகாத ஒரு 6:30 6:30 அப்படியே ஆளுக்கு வந்து உட்காந்து கேட்பாங்க. இல்லைன்னா அடி நினைச்சு பேசிக்கிட்டு ஒத்தையரே பேசி பல நாள் ஒத்தையரே பேசியிருக்கேன். அடியில் வந்து சாமி திருவிழா கம்பன் சொல்லுவாங்க. அவங்க வந்து பேசுவாங்க, பல வருஷங்கள பேசினாங்க, இருக்காரு. எல்லாரும் கேட்பாங்க,
நான் பேசுற பேசுறது கூடெல்லாம் கேட்குங்க. சாமி எல்லாருமே விலகிட்டு இருக்கிறதால சாமியே கேட்பாரு. அதனால நம்ம எதுவும் கவலைப்படக்கூடாது. ஆள் இல்லைன்னாலும் வருத்தப்படக்கூடாது. பேசுறது சிவபெருமானை பத்தி பேச போறோம், சாமியை பத்தி பேச போறோம். அதனால சாமி பாத்துக்காரு. அதனால நீங்க அது மாதிரி கேட்கும்போது நம்ம எதையோ நினைக்காதீங்க. நம்ம சிவபெருமானை பத்தி கேட்க போறோம். நமக்கு சிவபுண்ணியம் தாண்டி சாமி கண்டிப்பா கொடுப்பாரு. கேட்டுக்கிட்டு இருக்காரு. சாமி கேட்கிறாரு. எல்லாமே சிவபெருமான் திருவள்ளுவர் தான். சரி, அப்படி அந்த சித்த தீர்த்தத்தில் மூழ்கி அந்த கிணறு சனி ஞாயிறு கிழமைகளில் மூழ்கி யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவங்களுக்கு பிறவி நீக்கம் செய்வார் என்று இந்த கதை நமக்கு உண்டு. சித்திகளை என்ன சித்தி, அட்டமா சித்தியை யார் பெறுகின்றார்களோ அவர்கள் தான் என்ன பேரு, சித்தர்கள் என்று பேரு. அதுவும் சிவபெருமானை நினைந்து செய்கின்ற சித்திக்கு தான் அவர்களுக்கு சிவசித்தர்கள் என்று பெயர். அப்படி எண்ணில்லாத சித்தர்கள் இங்கே வழிபாடு செய்த காலத்தால் இதுக்கு சித்தீச்சரம் என்ற பெயர் உருவாகியது. அதனாலதான் இது சித்தீச படலம் என்று நமக்கு வருது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், அரிசாப பயம் தீர்த்த தான படலம் அப்படின்னு வருது. அடுத்த விட்ட பூரா தானத்தை பத்தி நிறைய வருது. நிறைய தானத்தை பத்தி நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஆமா, அவங்க இல்லைன்னா இறந்தவங்க உயிர் வர முடியாதுதான். இப்ப அசுரர்கள் என்ன செய்தாங்கன்னா தவறான வழியில பயன்படுத்துறாங்க, அதனால அவர்கள் அழிந்தார்கள். அருளாளர்கள் நல்ல வழிக்கு பயன்படுத்துறாங்க, அவங்க எல்லாம் உயர்வு பெற்றார்கள். சரி, அவங்களுக்கு இப்ப அன்னைநாத பெருமான், இப்ப ஞானசம்பந்த பெருமான் இந்த இறந்த பெண்ணை உயிரோடு கொண்டு வந்தாங்க. அப்பர் சுவாமிகள் இறந்த அந்த நம்ம மூத்த திருநாவுக்கரச உயிரோடு கொண்டு வந்தார். அப்படி சுந்தரம் சுவாமிகள் அந்த முதலை உண்ட பையனை என்ன செஞ்சாரு, வெளியில கொண்டு வந்தார். இதெல்லாம் அந்த சித்தி இருந்தாதான் வர முடியும், இல்லைன்னா கொண்டு வர முடியாது. இறந்தவங்களையும் உயிரோடு கொண்டு வரணும்னா அது ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்குள்ள போய் இறந்து அதுக்கப்புறம் அது 10 வருஷம் கழிச்சு அதே குளத்துக்கு போய் அந்த பதிகத்தை பாடினதும் அதே முதல்ல தண்ணி அப்புறம் அந்த முதல்ல அந்த பையன் வெளியில அத்தனை செய்யணும்னா இறைவன் திருவருள் இல்லாம அது முடியாது என்று சொல்லி அதிகாரம் உள்ளம் நிறைந்து போகை சிறந்து இந்த காஞ்சி புராணத்தை நீங்க கேட்டதுனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை பேசிட்டு கொலை மத கரியன மிருக மத தனகிரி கும்ப தனமானார் குமுத அமுத இதழ் பருகி உருகி மயல் ஒன்றிடு நாயே நிலையலி கவலைகள் கட உணதருள் விழி நின்றுட்டிடவேதான் நினதிருவடி மலர் இணை மனதினில் ஊற நின் பற்று அடைவேனோ சிலையன வடமலை உடையவர் அருளிய செஞ்சொல் சிறுபாலா திரைகடல் இடை வரும் அசுரரை வதை செய்த செந்தில் பதிவேலா விலை நிகர் நுதலிவ மயில் புற மகளும் விரும்பி புணர்வோனே இருதனி மரகத மயில் வரு குமர விடங்க பெருமாளே. பரம்பரை சுவையான போதை காட்டு பயில்வாய் மைகண்டன் சுந்ததி கொள்மையான போனோய் கையிலாரும் மொழியில் திருவாவூர் திருவாழ்வு நமச்சிவாய தேவன் சைலாதி மறுபடியும் திருமரபு நீடூடி தலையும் வான்முகில் வளாது வேகம் அடிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக. பார்வதி பதையே நாடுடைய துணையை போற்றி முருகனுக்கு சித்தம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் பையன்